வணக்கம். தேர்தல் வந்திருக்கு. தேர்தல் நடைமுறைகளும் நடத்தை விதிகளும் கூட அமல்படுத்தப்பட்டு இருக்கிறது. இந்த நேரத்தில் நம்முடைய சித்திரை மாதம், இந்த சித்திரை மாதத்தில் வரக்கூடிய ஏப்ரல் 14 சித்திரை தொடங்க போகிறது. சித்திரை 1 தொடங்க போகிறது. சித்திரை தொடங்கினாலே நம்ம தமிழ்நாடு முழுக்க பல கோவில்களில் சித்திரை திருவிழாக்கள் நடக்கும், கொண்டாட்டங்கள் இருக்கும், 10 நாள் திருவிழா இது மாதிரிலாம் நடக்கும், கூழு ஊற்றுறது இது மாதிரி எல்லாமே கூட பல விழாக்கள் நடக்கக்கூடிய சித்திரை மாதங்கள். ஆடி மாதங்களில் கூழு ஊற்றுவாங்க, ஆனால் சித்திரை மாதங்கள்லேயே பல விழாக்கள் நடக்கும். அப்படி விழாக்கள் நடக்கிற சமயத்தில் உதாரணமாக நம்முடைய மதுரையில் இருக்கக்கூடிய கள்ளழகர் ஆற்றுல இருக்கிற திருவிழாவாக இருக்கலாம். இது மாதிரி பல விழாக்கள், பல கொண்டாட்டங்கள் தமிழ்நாட்டில் இந்த சித்திரையில் இருக்கும். வசந்த காலம் தொடங்குறது. வசந்த காலத்தில் இந்த மாதிரி திருவிழாக்கள் நடப்பது என்பது காலங்காலமாக பல நூற்றாண்டுகளாக தமிழ்நாட்டில் மத ரீதியாக தமிழர்கள் இந்துக்கள் கொண்டாடக்கூடிய விஷயம். இப்போ இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால், நம்முடைய நீலகிரி மாவட்டத்தில் குன்னூர் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு தந்தி மாரியம்மன் கோவில், அந்த கோவில் திருவிழாவை 80வது ஆண்டு கொடியேற்று விழாவோட கொண்டாடுறதுக்காக ஏற்பாடு பண்ணுறாங்க. அதுக்கு ஏதாவது இந்த மத விழாக்களுக்கெல்லாம் ஒன்றும் காவல்துறைக்கிட்ட அனுமதி வாங்கணும், யாரும் ஒன்றும் அது மாதிரி எந்த கட்டுப்பாடும் கிடையாது. ஆனால் தகவல் தெரிவிக்கணும், பாதுகாப்பு சம்பந்தமான தகவல் தெரிவிக்கணுங்கிறது தான் முறை. ஆகையினால அங்கே இருக்கக்கூடிய அங்கே இந்த கோவில் திருவிழாவை நடத்தக்கூடியவங்க போய், ஐயா நாங்கள் இந்த மாதிரி விழா கொண்டாடுறோம், அதனால் அது அப்படின்னு சொல்லி அதுக்கான இந்த தேதியில் காலையில் 8 மணிக்கு தொடங்கி இரவு 10 மணி வரைக்கும் அந்த நிகழ்ச்சி நடக்க போகுது அப்படின்னு சொல்லி தேர்தல் அலுவலகத்தில் அங்கே இருக்கக்கூடிய அலுவலர் அவங்கக்கிட்ட மனு கொடுக்குறாங்க. அந்த மனு கொடுத்த உடனே அவங்க காவல்துறையினுடைய டிஎஸ்பி கிட்ட அனுப்பிச்சு இதை பற்றி விசாரித்து என்னன்னு சொல்லி கொடுங்க. அவங்களுடைய இன்புட்ஸ் இருக்கும்ல, என்ன கொடுக்கணும்னு சொல்லி கொடுக்கலாமா வேண்டாமா, இந்த மாதிரி விஷயம், இந்த இதுக்கெல்லாம் கொடுக்கணும் வேண்டான்னு இவங்க சொல்கிறதுக்கான எந்த அதிகாரமும் கிடையாது. இது கான்ஸ்டியூஷன் கொடுத்துருக்கக்கூடிய, அரசியலமைப்பு கொடுத்துருக்கக்கூடிய அடிப்படை வழிபாட்டு உரிமை. இவர்களுக்கு இதை கொடுக்கலாம் கூடாது, நீ கொண்டாடக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கான எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது, உரிமையும் கிடையாது. இருந்தாலும் இவங்க இருப்பதாக நினைத்து கொண்டு அந்த அதிகாரி டிஎஸ்பி சொல்கிறாருன்னு சொல்லிட்டு காலையில் 8 மணிக்கு தொடங்கி இரவு 8 மணிக்குள்ளே முடிச்சுக்கணும் எதை, கோயில் திருவிழா அப்படின்னு சொல்லி தேர்தல் அலுவலர் ஒரு அறிக்கையை கொடுக்குறாங்க. அதுவும் இல்லாமல் அந்த இடத்துல நீங்கள் அரசியல் கட்சி பேனர் பயன்படுத்தக்கூடாது, அந்த மாதிரி வழக்கமான விஷயங்கள் அதெல்லாம் கூட நம்ம ஏற்றுக்கலாம். நீங்கள் அரசியல் கட்சியினுடைய அடையாளங்கள் எதுவும் இருக்கக்கூடாது, இதெல்லாம் சரிங்க. ஆன்மீகத்தில் நாமளும் அப்படி தான் சொல்கிறோம், அரசியல் கட்சியினுடைய அடையாளம் தேவையில்லை, அரசியல் இயக்கங்களுடைய அடையாளம்லாம் அங்கே வரக்கூடாதுங்கிறதான் நாமளும் எதிர்பார்க்குறோம், அதனால் தேவையில்லை. ஆனால் நீங்கள் பெட்டி வடிவில் இருக்கக்கூடிய ஒலிபெருக்கி மட்டும்தான் பயன்படுத்தணும்னு யார் இதை எழுதுனாங்களோ இந்த அலுவலர்களுக்கு தெரியுமா தெரியலையான்னு தெரியல. தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய பல மசூதிகளில் இந்த குழாய் வடிவில் இருக்கக்கூடிய ஒலிபெருக்கி அதுதான் பயன்படுத்துகிறாங்க. அது உச்சநீதிமன்றம் தடை போட்டிருக்கு. நம்ம இந்து கோவிலில் கொண்டாடுறதுக்கு தடை போட்டிருக்கார். இதெல்லாம் அவரால் போய் மற்ற இதெல்லாம் கேட்க முடியாது. அவருக்கு அந்த அளவுக்கு போனால் என்ன ஆகும்னு ஒரு பயம் இருக்கும். அரசாங்கமும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, காவல்துறையும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அதனால் அந்த பயத்தின் காரணமாக அவங்க இப்படி சொல்லியிருக்கலாம். இந்த தகவல் நம்ம இந்து முன்னணிக்கு அங்கே இருக்கக்கூடிய பொறுப்பாளர்களுக்கு, பாருங்க ஐயா, நாங்கள் சுவாமி திருவிழா கொண்டாடுறோம், அதுக்கு காலையில் 8 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் தான் நேரம் அப்படின்னு சொல்லி தேர்தல் நடைமுறை நடைமுறையில் இருக்கிறதுனால, நடத்தை விதிமுறைகள் அமலில் இருக்கிறதுனால 10 மணிக்கு மேலே நீங்கள் ஒலிபெருக்கியை பயன்படுத்தக்கூடாது. இதெல்லாம் தேர்தல் நடைமுறைகளுக்கு தானே தவிர கோவில் திருவிழாக்கோ மத ரீதியான விழாக்களுக்கோ கிடையாது. பட்டாசு வெடிக்கக்கூடாது, இதெல்லாம் நீங்கள் பட்டாசு வெடிக்கக்கூடாது, இதெல்லாம் எந்த நடைமுறையும் மத திருவிழாவில் நீ கொண்டாட முடியாது. தீபாவளி சமயத்தில் பட்டாசு வெடிக்கக்கூடாது உச்சநீதிமன்றம் ஆர்டர் போட்டிருக்கு. மற்ற சமயத்தில் ஜனவரி மாதம் டிசம்பர் மாதம் 31 ராத்திரி 10-12 மணிக்கு மேலே பட்டாசு வெடிக்கிறாங்களா, அப்போல்லாம் போய் யாராவது கேட்டிங்களா? ஏதாவது அதிகாரிகள் இவங்கெல்லாம் போய் கேட்டிருப்பாங்களா? அதாவது இவங்களுக்குள்ளேயே இந்த அதிகாரிகளுக்கு நாம தான் எல்லாத்துக்குமான அதிகாரம், சர்வ வல்லமை பொருந்தியவர்கள் நாம அப்படின்னு இவங்களா நினச்சிக்கிறாங்க. இந்த தகவல் நமக்கு வந்த உடனே மாநிலத்தினுடைய தேர்தல் நடத்தக்கூடிய அலுவலர் அவங்கக்கிட்ட போய் திருமதி அர்ச்சனா பட்நாயக் அவங்கக்கிட்ட அவங்களுடைய அலுவலகத்தில் போய் நம்முடைய மாநில பொதுச் செயலாளர் திரு மனோகர் அவர்கள் இது சம்பந்தமான ஒரு புகார் மனுவை கொடுக்குறார். இந்த புகார் மனுவை கொடுத்துட்டு பாருங்கள், இந்த மத சம்பந்தப்பட்ட வழிபாட்டு நிகழ்ச்சிகளுக்கு தடை சொல்கிறதுக்கோ நேரம் குறிக்கிறதுக்கோ இந்த அதிகாரிகளுக்கு அவங்களுக்கான உரிமை இல்லைன்னு சொன்னாலும் அவங்க தானாக கையில் எடுத்துக்கிட்டு இது தேர்தல் சம்பந்தம், தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அதையும் இதையும் கொண்டு வராங்க.
நீங்கள் ராத்திரியில் கூட்டம் நடத்துகிறாங்க, முழு இரவு ஜெப கூட்டம் கள்ளக்குறிச்சியில் நடக்குது. அதை போய் தடுத்தாங்களா இவங்க? ராத்திரி முழுக்க நடத்திட்டு இருக்காங்க சார், தடுத்தாங்களா இவங்க? ஏன் இந்து மத பண்டிகைகள்னால் இந்த அதிகாரிகள் இவ்வளோ இதுவாக நடந்துக்கிறாங்க? தேர்தல் அலுவலர்களுக்கு இது அடிப்படை கூட தெரியாமல் இருக்கு. அதையெல்லாம் கொஞ்சம் தயவுசெய்து எஜுகேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க கரெக்டு தான், இது உண்மை தான், நீங்கள் சொல்கிறது சரிதாங்க, இவங்களுக்கு சரியாக தெரியல, நாங்கள் அதை சம்பந்தமான விஷயங்களை நாங்கள் சொல்கிறோம், நீங்கள் இது மாதிரி நடக்காது. தமிழ்நாடு முழுக்க, இந்த கோவில் மட்டும் இல்லை, தமிழ்நாடு முழுக்க பல கோவில்களில் இதான் நிலைமை. ஆகையினால நீங்கள் உடனடியாக அதுக்கான நடவடிக்கையை இந்த தேர்தல் நடத்தக்கூடிய அலுவலர்களுக்கு நீங்கள் உடனடியாக அதை செய்யணும். ஆட்சி முன்னாடி இருந்த திமுக ஆட்சி, இந்து விரோத ஆட்சி, அவர்கள் ஆட்சி நடக்கும்போது தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்தது. நீங்களும் கூட உங்களுடைய அதிகாரிகள் நடத்தக்கூடிய எலெக்ஷன் கமிஷனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும்போது கூட ஏங்க இப்படிலாம் நடக்குது அப்படின்னு நம்ம பொறுப்பாளர் நம்முடைய மனோகர் அவர்கள் கேட்கும் பொழுது, இல்லை அது மாதிரி நடக்காமல் நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி அதுக்கு உடனடியாக அந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிக்கு கடிதம் எழுதுகிறேன். அது மட்டும் நாம் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம பொறுப்பாளர் மனோகர்ஜி சொல்லியிருக்காரு, இல்லை சம்பந்தப்பட்ட அதிகாரி மட்டும் இல்லை, தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய தேர்தல் அலுவலர்களுக்கு இந்த மாதிரி மத வழிபாட்டு, குறிப்பாக இந்து மத கோவில்களில் இருக்கக்கூடிய கொண்டாடக்கூடிய விழாக்களுக்கு தடை ஏற்படுத்தக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை அவங்களுக்கு சொல்லுங்க, சொல்லி புரிய வைங்க. இது நமக்கான விஷயம் இல்லை, நாம் அதில் சம்பந்தப்படலை, நாம் தேர்தல் நடத்தக்கூடிய அலுவலர்கள், நாம் கோவில் திருவிழாவில் எத்தனை மணிக்கு ஆரம்பித்து எத்தனை மணிக்கு முடிக்கணும்னு சொல்லக்கூடிய தகுதி நமக்கு இல்லை அப்படிங்கிறத வலியுறுத்துங்க அப்படிங்கிறதையும் நம்முடைய மாநில பொதுச் செயலாளர் அவர்கள் மனோகர் அவர்கள் சொல்லியிருக்கின்றார். தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய கோவில்களில் நடத்தக்கூடிய திருவிழாக்களுக்கு தேர்தல் நடத்தை விதிமுறைகள் எதுவும் அமலில் சம்பந்தம் இல்லை, இது மத ரீதியான விழாக்கள், இதில் நடத்துறதுக்கு நீங்கள் நேரம் இவங்ககிட்ட காவல்துறையோ இல்லை தேர்தல் அலுவலர்கிட்டையோ போய் நேரம் கேட்டு நாங்கள் இந்த நேரத்தில் நடத்தலாமா அந்த நேரத்தில் நடத்தலாமான்னு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆகையினால இதை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோவில் நிர்வாகிகளும் இதை புரிந்து கொண்டு, நம்முடைய அதிகாரிகள், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அதிகாரிகளும் இதை புரிஞ்சு கொண்டு அதுக்கேற்ற மாதிரி நடந்து கொள்ள வேண்டும் என்பது தான் நம்முடைய இந்து முன்னணியினுடைய எதிர்பார்ப்பு, தமிழ்நாட்டு இந்துக்களுடைய எதிர்பார்ப்பு.